இருக்கிற உப்பே போடல. என்ன சொல்ற? என் பொங்கல் நான் எவ்வளவு 3 மணி நேரம் உட்காந்து செஞ்சுட்டு இருக்கேன். பாலு நீ மட்டும் உஷாரா உனக்கு 8 வருஷம் மத்த எல்லாத்தையும் கெட்டு போயிட்டான். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க பொங்கல? ஒன்றும் இல்லை, அவளை வந்து குட்டியாக ஒரு ப்ராங்க் பண்ண போகிறோம். வீடியோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் என்ன ப்ராங்க் என்ன ஏதுன்னு தெரியும். 13/1/2025 மாலை 4:30. வானா கடைக்கு போவோம். இருடா, மணி இப்போ 4:30 ஆகுது, கொஞ்ச நேரம் கழிச்சு போகலான்டா. 9 மணி கடை கொண்டு போடுறா. எனக்கு ஒன்றும் புரியல. தலை தீபாவளி கொண்டாட நான் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன். இங்கே என்னன்னா என்ன கடைக்கு அமுச்சு விட்றாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கடைக்கு ஒரு வாட்டி கூட அமுச்சு விட்டதில்லை. அப்படியே அமுச்சு விட்டாலும் நான் போக மாட்டேன், என் தம்பிக்கா போவான். இங்கே என்னன்னா அவன் காலையே நான் இந்த லிஸ்ட்டெல்லாம் வந்து நீங்கள் வாங்கி வச்சுருங்க அப்படின்னு என்கிட்ட காலையே அதை கொடுத்துட்டு போயிட்டா. லிஸ்ட்டை போய் வாங்கிட்டு வரணும்டா. இப்போ லிஸ்ட்டு இதில் என்னென்ன எழுதி வச்சிருக்கான்னு தான் எனக்கு தெரியல. என்னடா இது? நான் கூட சரி லிஸ்ட்னா பெருசா ஒரு 10 பேஜ் இருக்கு பார்த்தா. இல்ல, நான் இந்த பேப்பர் பார்க்கும்போது நான் நினைச்சேன் இந்த பேப்பர் ஃபுல்லா இங்கேருந்து விழுதுரும் இதுல கட்டப்பை வேற குத்துட்டு எங்க அந்த கட்டப்பை அந்த ரூம்ல இருக்கும். கட்டப்பையெல்லாம் வேற வச்சுட்டு போனா. இது என்னது? இது கரும்பு, பானை, மஞ்சள், குங்குமம், விறகு, பொங்கல் செய்ய தேவையான பொருட்களாம். இப்ப பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள் நான் எங்க போய் தேடுவேன்? நீ சும்மா கடுப்பேத்திட்டு இருக்காத. நான் கடைக்கே போக மாட்டேன். எனக்கு இதை குத்துட்டு நம்ம பொங்கல் எப்படா போய் வாங்கிட்டு வருது? ஏன்னா தலை தீபாவளி கொண்டாட வந்திருக்கேன்டா, பொங்கல் சாப்பிட வந்திருக்கேன்டா. நான் தான் பொங்கல் செய்ய போறேன், நாளைக்கு இந்த வீட்டுக்கும் நான் தான் செய்வேன், அந்த வீட்டுக்கும் நான் தான் செய்வேன்னு சொன்னான். பொங்கல் பொருளே என்னன்னு தெரியல, அவன் நாளைக்கு பொங்கல் செய்ய போறானா. ஸோ பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள் இது. இப்போ நான் போய் 2 மாதாஜி இருக்காங்களே, 2 மாதாஜிகிட்ட ஒன்று எங்கள் அம்மாகிட்ட கேட்கணும், இல்லைன்னா ஜெயா அம்மாகிட்ட கேட்கணும். கேட்டு போய் வாங்கிட்டு வருவோம், இல்லைன்னா பிச்சிருவா நம்மள. ஐயோ, அம்மா எழுதி கொடுத்த பேப்பர் எங்கடா? புதுவும் இருக்கா? அல்ல, அவங்க ஒரு பேப்பர் எழுதிட்டு இருந்தாங்களே, யோசிக்கிறேன். அதான் பொங்கலுக்கு செய்யற அரிசி. அக்கா, பாகு வெள்ளம்னா இதாக்கா? பாகு வெள்ளம்னா இதா? சக்கரை பொங்கல். பாகு வெள்ளம் பொங்கலுக்கு தான் நல்லா இருக்கும். அப்படியா? பாகு வெள்ளம் தான். ஆமாம், பாகு வெள்ளம். அண்ணா, ஜிபே இதில் பண்ணிடலாம்ல. 5 பொருள் வாங்குறதுக்கு இவ்வளோ பெரிய கட்டப்பை என்னத்துக்குடா? நீங்க கவர்லேயே வாங்கியிருக்கலாமே. கரும்பு பதில் வாங்குங்க. கரும்பு தூக்கிதுன்னா மடி 4 மடிச்சா உள்ள வைப்ப பைத்தியம். அதுதான் பெரிய கரும்பு. அதுதான் 2 பேரும் வந்திருக்கோம். ஷோல்டர்ல தூக்கின்னு ஐலேசா போனோம். அப்பா, என்னடா மத்ததெல்லாம் யார் வாங்குவா? மத்ததெல்லாம் என்னது? இதை மட்டும் வாங்கிட்டீங்க, மத்த விறகு அந்த பானை எல்லாம் யார் வாங்குவா? நான் தான் வாங்குவேன். இதெல்லாம் வெஸ்ட் திருப்பி போய் வாங்குவேன். லூசரா நீ? இன்னும் பெட்ரோல் தண்ணியில வருது. பெட்ரோல் தண்ணியில ஓடுதா? பைக்கு பெட்ரோல்ல ஓடுதான்னு கேட்கணும், இல்லைன்னா பைக்கு தண்ணியில ஓடுதான்னு கேட்கணும். லூசு மாதிரி கேட்குற பைத்தியம். வா பின்னாடி. வாடா டேய், இதை வெஸ்ட் வாங்கணும்டா, வாடா. நான் என்ன வாங்க சொன்னேன், என்ன வாங்கி வச்சிருக்கீங்க? நீ என்ன வாங்க சொன்ன? பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் வாங்க சொன்னா வாங்கிட்டீங்க. வாங்கி எல்லாமே அங்கதான் வச்சிருக்கேன். என்ன அந்த மண்பானையா? வேற என்ன வாங்க சொன்ன? நமக்கு நாளைக்கு தலை பொங்கல் தெரியுமா தெரியாதா? இப்போ தலை பொங்கலுக்கு ஸ்பெஷலா வச்சு வாங்கணுமா என்ன? தலை பொங்கல் கொஞ்சம் அழகா பானையை வந்து ஏதாவது கலர் பண்ணி டெக்கரேட் பண்ணி வாங்கிட்டு வரனால ஒரு சாதாரண ஒரு மண்பானை எல்லா இடத்துல இருக்கிற மாதிரியே வாங்கி வந்திருக்கீங்க. ஒரு அழகா கூட வாங்கணும் இல்லையா? இதுக்கு நானே போய் வாங்கிட்டு போங்களா சொன்னதுக்கு நான் ஆபீஸ் லீவ் போட்டே வந்திருக்கலாம் போல. எல்லாமே அழகுறையா இருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த பானை. நெப்பில சமைப்பேன் நாளைக்கு ஒண்ணுமே தரணும். நானே போயிருக்கலாம் போல. என்னம்மா நீ சொல்லாத பொருள் எல்லாமே உள்ள இருக்கா? எல்லாமே தெரியுது, நீங்க எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டீங்க. அப்ப எது உள்ள வந்து அந்த மாதிரி கத்திட்டு போனீங்க, அது என்னது? அரிசிமா கலந்து பிச்சுக்கு. சரி வாங்க, வந்து பொங்கல் பத்தி ரெடி ஆகலாம். தலை பொங்கல் வாங்க வாங்க வாங்க. பூச்சிக்கு ஆட்டாம்ல போக பூச்சிக்கு. Hey buddies, welcome to. உன் வேலையை போய் பார்க்கலாம்ல? சொல்லிட்டு போய் பார்ப்பேன். சரி, ஓகே. ரெடி 3 2 1 ஸ்டார்ட். Hey buddies, welcome to Black Bees Vlogs. போய் வேலையை பாரு போ. buddies, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தலை பொங்கல். வேலையை பாரு, ஆல்ரெடி 8:30 மணி மேல ஆயிடுச்சு. இதுக்கு மேல செஞ்சு பொங்கல் பொங்கி அதை சாப்பிட்டு நான் கோலம் போட போறேன். அங்க பேசுறேன். கோலமே இப்பதான் போட போறியா? சூப்பர்ரா. அதாவது buddies,
காலையில 4 மணிக்கு ஏஞ்சி பண்ண வேண்டியதை 8:30 மணிக்கு மாடிக்கு வந்து பண்ணிட்டு இருக்கா. சூரியன் வந்து டாப்புக்கு வந்துச்சு. அரிஷ்மா கோலம் போட்டுருவல? சரி, அட்லீஸ்ட் 12 மணிக்குள்ளேயாவது செய்ய. ஏன்னா மதியான சாப்பாடும் பொங்கலும் சேர்ந்து சாப்பிடுற மாதிரி ஆயிடக்கூடாது, புரியுதா? நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைப்பொங்கல். நம்ம என்ன அதை விட முக்கியமா ஒண்ணு சொல்லணும். என்னது? எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். நான் தான் சொன்னேன். சீக்கிரமா முடிமா, புரியுதா? மதியானத்துக்குள்ளேயாவது பொங்கல் செஞ்சு முடி. நானே இப்பதான் வரையறேன். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைப்பொங்கலுக்கு வந்து என் பொண்டாட்டி பொங்கல் செய்ய போறா. நான் வந்து கேம் நடத்த போறேன். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஸோ அப்படி போ. என்ன விஷயம்னா ஒன்றும் இல்லை, அவளை வந்து குட்டியா ஒரு ப்ராங்க் பண்ண போறோம். வீடியோ நீங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பாருங்க. அப்பதான் என்ன ப்ராங்க் என்ன ஏதுன்னு தெரியும். அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லம்மா, சும்மா நீ போட்டோ எடுக்கணும்ல, அதுக்காக நான் லொகேஷன்லாம் பார்த்துன்னு இருக்கேன். ஓ அப்படியா? சரி சீக்கிரம் வாங்க, பொங்கல் செய்யணும். நல்லாக்கா கலர் பொடி போல டைம் இல்லை. ஓகே, அதனால நம்ம பொங்கல் வைக்கலாம். கலர் பொடி எதுல போட டைம் இல்ல? அது இல்லை, போட்டா இன்னும் அழகா இருக்கும். வேணாம் 12 மணிக்கு முடிய வேண்டியது 4 மணிக்கு முடிப்பா அதானே? சரி வாங்க, நம்ம பொங்கல் செய்யலாம். ரெடி? இப்போ எல்லாம் எடுத்துருவாங்க, நல்லா உள்ள போடுவாங்க. அவ்வளோதான். ஸ்டார்டிங்கே அரைப்பறையா இருக்கு. அல்பலி ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ். இப்போ இல்ல மெரிக்கல உன்ன அழகான கோலத்தை மெரிக்கல. நீயே வச்சிருவியா இல்ல நானா? தெரியாது, இதுல எனக்கு பொங்கல் செய்யவே தெரியாது. பொங்கல் செய்வ? அப்ப யார் செய்வா இத? நீங்க செய்வீங்க, நான் கிண்டுவேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன பண்ணணும்? நீ அதை எதிர்பார்க்கற, நான் இதை எதிர்பார்க்கல. நான் சொல்லுவேன், நீ தான் எல்லாத்தையும் செய்யணும். ஓகே, புரியுதா? ஓகே. கற்பூரம் மட்டும்தான் இது. ஹரிஷ்மா, அதான் இன்னும் கொஞ்சம் கற்பூரம். அதான் திரும்பியும் வந்து கற்பூரம் மட்டும் தான் எரியும். நம்ம என்ன பண்ணலாம், ஒண்ணு கடையில போய் கற்பூரத்தையே வாங்கிட்டு வந்து இங்க கொளுத்தலாம். அப்படி இல்லையா பானை எடுத்துன்னு போய் கேஸ்ல வச்சு பொங்கலை செஞ்சுட்டு அப்புறமா எடுத்து வந்து நீங்க வச்சுக்கலாம். அறுப்பு எரிஞ்சிச்சுன்னா இங்க பொங்கல், இல்லன்னா எரியிற இடத்துல பொங்கலை போய் வச்சுட்டு எடுத்துட்டு வந்துடலாம். எரியிற இடத்துல பானையை வச்சு பொங்கல் செஞ்சு எடுத்துட்டு வரணும். கரெக்டா சொல்லு. எரியிற இடத்துல பானையை வச்சு பொங்கல் செஞ்சுட்டு எடுத்துட்டு வந்துடணும். சரி வா போலாம். இதுங்க எரிதா பாப்போம். ஒரு 1 minute பாப்போம். நான் திரும்பியும் சொல்றேன், அந்த பேப்பர் மட்டும் விஸ்வக்கு எரியும். நீ என்னமோ நம்ம பீச்ல சோளத்தை வச்சு சுடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி சுட்டுன்னு இருக்கான் விறகு. ஹரிஷ்மா, நீ பானியத்துக்கு வா போலாம். பாய். எரிதான் பாப்போம். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, எரிஞ்சோடனே கால் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். என்ன பண்ற பொண்டாட்டி அங்க? நல்லா சொருகுது காத்தடிச்சு. இல்ல பொங்கல் யார் செய்ய வந்தா? தண்ணி கொடிச்சிட்டு இருக்குப்பா. ஓ, அதான் வெயிட்டிங். அது கொடிச்சோடனே நம்ம ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பாசி பருப்பு பச்சரிசி ஊற வச்சிருக்கோம்ல, இதை வந்துட்டு அந்த பானியில போய் போடும். போடுறது மட்டும் தான் உங்க வேலை, செய்யறது அவங்க வேலை. ஊத்து தண்ணி ஒரு ஊத்தணுமா, அதை எடுத்து ஊத்தணுமா? இப்போ வந்து பொங்கல் வந்து செய்யறதுக்கு அடுப்பை எரிய வச்சிருக்கோம். எல்லாத்தையும் அதுல கொட்டியிருக்கோம். அது பொங்கி வெளியில வந்து வெள்ளத்தை போட்டு கலக்கி பொங்கல் செஞ்சு எடுத்துன்னு போறது கொஞ்சம் நேரம் ஆகும். அது சாயங்காலம் ஆகாது, நைட் ஆயிடும். ஸோ இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ண போறோம்னா, ஒரு கேம், சின்னதாக ஒரு கேம், அந்த பொங்கல் ரெடி ஆகிற வரைக்கும் ஒரு கேம். இப்போ என்ன கேம்னா, இந்த 3 கரும்பு சரிங்களா, எனக்கு ஒண்ணு தரேன் இரு. 3 கரும்பு இருக்கு. இதுல ஒரு கரும்பு ஒரு ஆளுக்கு, எனக்கு, ஹரிஷ்மாக்கு, விஸ்வக்கு. இந்த கரும்பை டடாக்குன்னு உடைக்கணும். உடைச்சி இன்னொரு பக்கம் டடாக்குன்னு உடைக்கணும். உடைச்சி அந்த நடுவில் ஒரு பீஸ் இருக்கும்ல, அந்த பீஸை ஏதாவது ஒரு சைடு உடைச்சிட்டு அந்த சைடை மட்டும் சாப்பிடணும். அவ்வளவுதான். 2 வாட்டி உடைக்க கால இது என்ன இரும்பா? இப்ப இங்க உடைக்கிற இது ஃபுல்லா சாப்பிடுவியா? அவ்வளவுதான். யாரு குத்தியா உடைக்கிறாங்கன்னா மேட்டரு. இங்க உடைச்சனா இதை சாப்பிடுவியா? இதுயா இப்படி இருக்குதியா? நல்லா இல்ல, அப்ப சாப்பிட மாட்டல. அப்ப நீ வேற உடைக்கணும். கிறுக்கு. அதுதான் நான் சொல்றேன், இப்படி ஒண்ணும் இப்படி ஒண்ணு வச்சனா பாதி வந்துடும். இந்த பாதியை நம்ம சாப்பிட்டுக்கலாம். சரி இது உடைக்கிறது அவங்க இஷ்டம், அதானே ரூல்ஸ்? அதானே உடைக்கிறது அவங்க இஷ்டங்க. நீங்க குட்டியா உடைச்சீங்கன்னா குட்டியா சாப்பிடலாம், பெருசா உடைச்சீங்கன்னா பெருசா சாப்பிடலாம். ஆக மொத்தம் இப்ப கரும்பு சாப்பிட்டு முடிக்க போறோம். கரும்புல எந்த பீஸ் வருதோ அந்த ஏதாவது ஒரு பீஸை சாப்பிடணும். அவங்க கரும்புல ஒரு பீஸை யாரு வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின். சோ இப்போ வந்து இந்த கரும்பை உடைக்க போறோம். ரெடி? வழக்கம் போல 3, 2, 1 3, 2, 1 ஸ்டார்ட்.
பண்டிக்கு போட்டிக்கு பொங்குவோம். அவ்வளவுதான். இந்த கேம் வந்து வின் பண்ணது நானு. கேமே முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னும் அங்க பொங்கல் வந்து ரெடி ஆகல. சாப்பாடும் அது வந்து பொங்குமா தெரியல, அதனால இப்பவே சொல்லிடலாம். பொங்கலோ பொங்கல். பைத்தியம், இன்னொரு 5 நிமிஷத்துல பொங்கும். இப்ப நம்ம இந்த வெள்ளத்தை வந்துட்டு இது வச்சு ஜங் ஜங் ஜங்குன்னு குத்தி ஆக்கணும். என்ன இந்த மாதிரியே வாங்கிட்டு வந்துக்கலாம்ல, அப்ப ஈஸியா நொறுக்கி இருப்பேன். சூரிய வரணும்னு வெயிட் பண்ணோம். சூரிய உச்ச பொங்கல் செய்வீங்களா மாத்தீங்களா அதான் சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கு. அது கொஞ்சம் ஓரமா உட்காந்தாலே செஞ்சிடலாம். எல்லாம் பொங்க மாதிரி பொங்கல் சொல்லணும். வருமா? எப்போ பொங்கும்? அது வெளியில வந்து இப்படி ஊத்தணும், சாப்பாடு எல்லாமே கீழே வந்துரும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீ வெறும் குண்டான வச்சு கிளம்பி சாப்பாடு எல்லாம் கீழே இருக்கும். சொல்லணும் இல்லையா? நானே எடுத்து இப்படி ஊத்தி வச்சிருக்கேன். அப்பா பொங்குப்பா, இது பொங்கவும் மாட்டுது. ஏன் அவன் திரும்பி கீழே போயின்னு இருக்கான்டா. ஓ பொங்கல் பொங்கி. நான் ஒரு ஐடியா சொல்லவா? பானையை லைட்டா இப்படி சாச்சி வச்சிருது, ஃபுல்லா கீழே ஊத்து. வெண்பொங்கல் அப்புறம் சக்கரை பொங்கல் ப்ரோ. இது வெல்லம் போடணும் ப்ரோ. பொங்கல் வந்து என் பொண்டாட்டி வந்து எத்தனை ரூபா சாப்பிட்டு சொல்லுங்க சரிங்களா? ரிவ்யூ கொடுக்கணும். நீங்க எதிர்பார்க்கறத விட பயங்கரமா இருக்கும். நீங்களும் தான் உங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடக்கூடாது, புரியுதுங்களா? கொஞ்சம் சாப்பிட்டு டேஸ்ட்டை பார்த்துட்டு சொல்லணும். நான் லாஸ்டா கிண்டிக்கிறேன். அதுக்கு பிடிச்சிடும். ஓ லூசு, நீ லாஸ்டா கிண்டிக்கிறியா? வெறும் சட்டியம் மட்டும் தான் கிண்டுவேன். நான் வச்ச பொங்கல்லாம் இவ்வளோ டேஸ்டா இருக்கு. நான் செஞ்ச பொங்கல் மட்டும் என் புருஷனுக்குனா தருவேன். நான் போய் எல்லாம் எடுத்து வந்து உங்களுக்கு நான் ஊற்றி விடுறேன். சரியா? டேஸ்ட் பார்க்க. காலையில 8:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது 11:30 மணிக்கு தான் முடிச்சிருக்கோம். பொங்கல் வந்து என் பொண்டாட்டி நல்லா ருசியா தான் செஞ்சிருக்கா. 2 தட்டுல பொங்கல் எடுத்து வச்சிருக்கோம். உப்பள்ளி போட அதான்டா கதையே. நான் சொன்னல ஸ்டார்டிங்ல பிராங்க். சுடுகிறோம். என் பொண்டாட்டி செஞ்ச பொங்கல் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த எல்லாம் போடுமா? இலை நீ எடுத்துட்டு வரதுக்குள்ள நான் உனக்காக பாரு, நீ எனக்கு ஊட்டி விடுன்னு சொன்னல. இல்ல இங்க குட்டியா தட்டு இருந்துச்சு, நீ ஊட்டி விடுவேன்னு சொல்லி நான் உனக்காக எடுத்து வச்சு ஸ்பூன்லாம் போட்டு தரேன். எனக்கு அழகா ஊட்டி விடு. அத்தை ஃபர்ஸ்ட் நல்லா சாப்பிட்டீங்க போல. சாப்பிடலாம் இல்லை, சும்மா கையை பார்த்து சொல்றியா? கொஞ்சமா ஊட்டி விடு, ரொம்ப வேணாம். ஏன்னா நீ செஞ்சது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும்ல. சூப்பரா அம்மையாகு. நிஜமா? ரொம்ப சூடாக்கு. இதுலயே தனித்தனியா வேணாம். இதுலயே ரிவ்யூ கார். இது மூடி வச்சிருங்க. நான் மூடி வைக்கிறேன், நீ எடுத்து கொடுப்போம். இவன் எல்லாருக்கும் ஊட்டி விடுறேன். பொங்கலாடா இது, சூப்பரா இருக்க போதுடா. ராயமாடா அழுவ போறான் உட்காந்து. அவ அழுவ மாட்டாடா, ரசிப்பா. என் பொண்டாட்டில அவ செஞ்சதை நான் ருசிப்பேன், அவ என்னை பார்த்து ரசிப்பா. என்னாச்சு? உப்பு கறிக்குதா? உப்பே போடல. என்ன சொல்ற? என்ன பண்ணி வச்சிருக்காங்க? நான் ஏன் உப்பு போட போறேன்? சட்டியோட இதுதான் ஏதோ ஆயிட்டு இருக்கு போல. மண்ணி கொடுத்த பேரு அவங்க என்ன சொல்றாங்க பாரு. மண்ணா உப்பா இருக்கும். சக்கரை ப்ரோ, வெல்லம் போட்டோமே ப்ரோ. சட்டியோட சரி, இந்த பொங்கல் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அது என்ன பொங்கல்? ஒண்ணுமே பண்ணல, நான் சீரியஸா ஒண்ணுமே. மச்சா செஞ்ச பொங்கலை சாப்பிடுங்க எப்படி இருக்கு. மச்சான் ஒரு பொங்கல் தான் செஞ்சேன். நீங்க பாக்கும்போது நான் தான் செஞ்சுன்னு இருந்தேன். சீரியஸா எப்படிமா இருக்கு? ஏலியா அதெல்லாம் நாளா உப்பு போடலாமா? அதை எடுத்து சாப்பிட்டேன். சாப்பிடும் போது நான் பாக்குறேன்.
இதான் நான் செஞ்ச பொங்கல். நீ செய்யாது, இது நான் செஞ்சது. என் பொங்கல மட்டும் ஏதாவது செஞ்சுட்டு இவங்க மட்டும் என் பொங்கல் நான் எவ்வளவு 3 மணி நேரம் உட்காந்து செஞ்சுட்டு இருக்கேன் பாலு. இவங்க மட்டும் விஷயம் அவனுக்கு 8 வருஷம் மத்த எல்லாத்தையும் கெட்டு போயிட்டான். அப்புறம் ஃபுல்லா உப்பு கொட்டிட்டா பாருங்க. நான் கொட்டல, லைட்டா இனிப்பா இருந்தது அஸ்மா, ரொம்ப இனிப்பா இருந்துச்சு, அதனால தான் உப்பு போட்டேன். இது கரெக்டா இருக்கு. அதான் சொன்னல, உன் தட்டுல மட்டும் உப்பு போட்டு கொடுத்து. உங்க அம்மா பத்தியா அஸ்மா? ஆல் மதர்ஸ் அப்படிதான். இல்ல ஆனா உங்க அண்ணா அந்த மாதிரி சொல்ல, சட்டியில வந்து மண் இருக்கும்ல, அந்த மண் யாராவது நான் போட்ட சொன்னாங்களா? ஏன்னா நான் போடலாம், அவங்களுக்கு தெரியும் நான் நல்லா செஞ்சேனே அப்படின்னு. ஆனா இதற்கு காரணம் இந்த அவதாரு தான். நான் எதுவுமே பண்ணல அஸ்மா, நான் எடுத்து சாப்பிடும் போது கொஞ்சம் இனிப்பு அதிகமா இருந்தது, அதனால சரி கொஞ்சம் இனிப்பா தானே இருக்கும். உங்க பொங்கல் மட்டும் அழகா. நானே எப்பயாதான் செய்யறேன், உங்களுக்கு வந்து பேட் ரிவ்யூ வர வைக்கணும். இல்லையா